ஒரு சிலருக்கு பர்த்டே அப்படின்னா எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் another டே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு பெருசா பிடிக்காது அப்படின்னா, அப்போ உங்ககிட்ட இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து ஒரு செம்ம கான்ஃபிடென்ட்டான பர்சன். இவங்களோட பர்த்டேவை வந்து அடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டேவை ஸ்பெஷலா மாத்தணும். இவங்களுக்கு வந்து கிஃப்ட் பிரசன்ட் பண்ணணும். அண்ட் இவங்களோட ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லணும். இந்த மாதிரி அடுத்தவங்களோட அட்டென்ஷனுக்காகவோ வேலிடேஷன் அப்ரூவல்காக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆள் இவங்க கிடையவே கிடையாது. இவங்களோட வேல்யூ என்ன, வொர்த் என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களை எப்படி ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ they don't need limelights or spotlights, they know who they are. நம்பர் 2, ஒரு ஹை லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அவங்க கிட்ட நம்ம பார்க்க முடியும். நமக்கு பிடிச்சவங்க கூட சிம்பிளா மீனிங்ஃபுல் மொமெண்ட்ஸ் ஷேர் பண்றது தான் ஒரு பெரிய ஹாப்பினஸ் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. ஜென்ரலாவே நம்ம எல்லாருக்குமே 2 மைண்ட்ஸ் இருக்கும். ஒன் that thinks and one that feels. ஸோ பர்த்டேவை பெருசா அட்வர்டைஸ் பண்ணிக்காத நீங்க இந்த 2 மைண்ட்ஸையும் ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணுவீங்க. First, they think how they want their special day to celebrate and feel content whatever they choose. Number 3, செம்ம இண்டிபெண்டன்ட்டான பர்சன் நீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு யூனிக் கரேஜ் இருக்கும். அவங்க அது பண்றாங்க நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்காம, அதாவது கிரௌட வந்து பிளைண்டா ஃபாலோ பண்ணாம கூட்டத்தோட கூட்டமா இல்லாம நீங்க வந்து ரொம்ப யூனிக்கா தனியா தெரிவீங்க. சிம்பிளா சொல்லணும்னா they are so comfortable standing alone and making decisions that suit them.